ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வ்ளாகு காலையில் ஒரு 10 மணிக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷாலு வந்திருந்தா நேற்று நைட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கல்யாணம். ஸோ அதனால் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு இருந்துட்டு காலையில் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு போயிட்டு வந்தாச்சு. முகூர்த்தம் சீக்கிரம் அப்படிங்கிறனால ஸோ லஞ்சு கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷாலுவும் நானும் ஆவடி போயிட்டு வரலான்னு இருக்கோம். அன்றைக்கி போய் ப்ளவுஸ் பெட் பார்த்தேன், பார்த்திங்களா, கிடைக்கல. ஸோ இன்றைக்கி சும்மா குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு ப்ளவுஸ் ஏதோ கிடைக்கிற கலர் ரொம்ப மேட்சிங்காக இல்லைனாலும் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா தைக்க கொடுக்க லேட் பண்ணோம் அப்படின்னா தீபாவளி டைமில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கடகடன்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஷாலு காலையில் மேரேஜ் போயிருந்தாலும் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டான். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை, நேற்று இறைச்ச சட்னிலாம் இருந்தது. ஸோ சமையலுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா. சாதம் ப்ளஸ் அது கூடவே பருப்பு தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன் சாம்பாருக்காக. ஸோ இந்த பக்கம் பேன் ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் முருங்கைக்காய் வதக்கி சாம்பாருக்கு வதக்கி வச்சிடலாம் அப்படின்னு இந்த பக்கம் முருங்கைக்காய் வெந்துட்டுருக்கும் பருப்பு வேகிறதுக்குள்ளே. ஸோ கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு மிளகா வத்தல், அந்த சுகர் டப்பாவில் தான் மிளகா வத்தல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக பெருங்காயம், அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு பல்லாரி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிட்டு 2 முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காய் நல்லா கொதித்து இறக்கிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக பீஸ் ஒரு 4-5 பீஸ் மட்டும்தான் இருக்குது மாங்காய் கட் பண்ணது. ஸோ அதை போட்டுடலாம் அப்படின்னு லைட்டாக வதக்கிட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு வேக விட்டுறணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் புளி கரைச்சல் சேர்க்கணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ சாம்பார் தூளும் அதுவும் சேர்த்து மூடி விட்டுற போகிறேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கணும். கோவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஷாலு அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்கா. வதங்கினதுக்கப்புறமா உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கோவக்காய் ஃப்ரையும் ரெடி. சிம்பிளான சமையல் தான். இப்போ புதுசாக வாங்கின கடாயினால் அதிலே தான் டெய்லி சமைச்சிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்தா போதும். ஸோ சமையல் முடித்து வச்சுட்டு தான் ஆவடி போகலான் இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாமல் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கிடச்சா போதும் பேசுகிறதுக்கு. அதனால் ஷாலு உட்கார வச்சு இப்போ பழைய கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அவள் பாருங்கள் உட்காந்து கேட்டுட்ருக்கா. அவருக்கு யாராவது பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்கணும். நல்லா கதை சொல்லுவார். ஊங்க கட்டிட்டு கேட்கணும். ஷாலு எப்போயாவது அவர் மொக்க போட்டால் உட்காந்து கேட்டுட்ருப்பார் ரொம்ப பொறுமையாக. அபி ஃப்ரெண்டில் சஞ்சீவ் அவன் கேட்பான், இவ பூசா கேட்பான். இவங்க 2 பேரும் எதாவது சொன்னார்னா கதை கேட்டுப்பாங்க. ஸோ காயெல்லாம் வெந்துருச்சு. அதுக்குள்ளே குக்கர் வேலை முடிஞ்சது. பருப்பும் சேர்த்து சாம்பாரும் தாளிச்சாச்சு. கோவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் கிளம்பி போக வேண்டியது தான். ஆட்டோவில் தான் போகிறோம். அப்படி கதை பேசிகிட்டே நானும் ஷாலுவும் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஷாலு அண்ணு மாதிரி ப்ளஸ் ஃப்ரெண்டுமே கூட என்ன வேணால் அவன் கூட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று என்னோட ரொம்ப எங்கள் அம்மா வயசில் இருக்கவங்க இருப்பாங்க, இல்லைன்னா என்னோட என் பசங்களோட வயசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு ஷாலு ரொம்ப க்ளோஸ். ஸோ எப்போயாவது அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணிக்க மாட்டோம். வந்தால் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வீடியோலாம் கூட எடுத்து கொடுப்பா. ஷாலு வந்தா அப்படின்னா எனக்கு கவலை இல்லை. ட்ரைபாடெல்லாம் செட் பண்ணாமல் அவளாவே எடுத்துருவா. இந்த சாரீ தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு கடையில் கேட்டேன், அங்கே கிடைக்கல. ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா மேன்மை ஃபேப்ரிக்ஸ்ன்னு நம்ம ஒரு யூடியூபர் சங்கர் முருகேஷன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வாங்கினேன் ஆன்லைனில் புக் பண்ணி. ஸோ இன்றைக்கி என்ன கலர் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துடலான்னு அன்றைக்கி பார்த்த கடைக்கே திருப்பியும் போனேன், ஸ்ரீகிருஷ்ணர்னு. ஸோ இருக்கிறதுல ஏதோ ஒரு கலர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இன்றைக்கி வாங்கிடலாம். இதுக்குன்னு இப்படி கடையாக ஏறி இறங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலர் ஏதோ ஒன்று வாங்கிட்டு எதிர்க்கே ஆவடியில் பொண்ணும் இருக்குது பார்த்திங்களா. அது முதல்ல அபி கூட அடிக்கடி போவேன் அபி இங்கே இருந்தப்போ. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுனால பொண்ணு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதான் நான் ஷாலுட்ட சொன்னேன், ஷாலு போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு. அபி மாதிரியே ஷாலு வந்தாலும் கூடவே எல்லா கிடைக்கும், பொறுமையாக கூட இருந்து இது பண்ணுவா. சரி வாங்க ஆண்டி போகலான்னு. ஸோ பாத்திரம் கண்ணாடி ஐட்டம் எல்லாம் இங்கே தான் முதல்ல ரொம்ப வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு ஃபேவரட்டான ஒரு கடை. ஸோ இதுலேயும் கடைசி ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு ஸ்டாக்கு. எதுவும் வாங்கலை, ஒரு கத்தி மட்டும்தான் வாங்கினேன். பட் எல்லாத்தையும் எடுத்து ரேட்டெல்லாம் பார்த்து பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு, என்ன தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, இந்த மாதிரி கடையில் விட்டால் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்ப்பேன்னு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ஆசை தீர வேடிக்கை பார்த்துட்டு
மீன் மார்க்கெட் வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது. ஸோ மீன் வாங்கி வறுக்கலாம் அப்படின்னு. ஷாலுக்கும் பிடிக்கும் மீன். எனக்கும் என்னமோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மீன் அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. இந்த பொதி சோறெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அதனால சரி 1-2 பீஸாவது இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து கிழங்கா மீனும் சங்கராவும் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து வறுக்கணும். எப்படி இருக்கும்லாம் தெரியாது, ஆனால் நாங்கள் வறுக்க போகிறோம். அது என்ன மீன்றதே நாங்கள் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். கிழங்கா அண்ட் சங்கரா. பிங்கா இருக்கிறது சங்கரா. மீன் மார்க்கெட் என் லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். மார்க்கெட்டுக்கு ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள், இது அப்புறம் உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு அதில் தடவி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வறுத்துட்டேன். செம பசி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பிளேட்டிங் பண்ணதோ சாப்பிட்டது எல்லாம் வீடியோ எடுக்கலை. கடைசியில் பார்த்தா ஷாலு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா, அதுதான் இருக்குது. ஸோ இப்படி தான் போச்சு இன்றைக்கி நாள். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஷாலு வந்திருந்தனால. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.